கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரி, இந்த நாள் வாக்குத்தத்த வசனங்கள் சங்கீதம் 145 படிக்கலாம். யாக்கோபின் தேவனை துணையாய் தமது தேவனை நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் நம்பிக்கையாய் இருக்கிறவன் பாக்கியவான். இங்க சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோப்பின் தேவனை துணையாய் தம்முடைய தேவனை நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த நாள் நம்ம தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இங்க இந்த நாள் சொல்லப்பட்ட வார்த்தை யாக்கோப்பின் தேவனை துணையாக. அப்படின்னா யாக்கோப்பு பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நல்ல ஜெபிக்கிற மகனா, துதிக்கிற மகனா, நல்ல ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா, ஆண்டவருடைய காரியத்தை நல்ல ஒரு செய்யக்கூட இருக்கிறனால தான் அவருக்கு 2 பரிவார கர்த்தர் கொடுத்தாரு. இங்க சொல்லப்பட்டிருக்குது, யாக்கோப்பு ஒரு நல்ல ஒரு போராடி ஜெபிக்கிற ஒரு மகனா இருந்தாரு. நல்ல ஆண்டவர் விசுவாசத்துல நல்ல ஒரு ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாகவும் இருந்தார். அதனாலதான் ஆண்டவர் அவர் அப்பப்ப ஒரு ஒரு கஷ்டம் வந்தாலும் அவருக்கு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணாரு. அவர் அப்பப்ப தேவனை தட்டுனாரு. அவர் ஆண்டவர் அப்பப்ப அவரை ஆசீர்வதித்தாரு. அப்பப்ப அவருக்கு உற்சாகப்படுத்தினாரு. யாக்கோப்பை பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல ஒரு கேரக்டான ஒரு நல்ல ஒரு மனுஷன், தேவனுடைய ஆண்டவருக்கு பிரியமான ஒரு சகோதரனா இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யாக்கோப்பு அதனாலதான் ஆண்டவரை அவரோட சங்கதிகள் இந்த உலகத்தில் என்ன பண்ணுவார், எல்லா இடத்திலும் பரவினார்கள் சொல்லி நம்ம பார்க்குறோம். 12 கோத்திரத்தை அவர் மூலியமா தான் உருவாகினது. அதனால தான் யாக்கோப்புக்கு 2 பேர், ஒன்று இஸ்ரவேல், ஒன்று யாக்கோப். 2 பேருக்கு கர்த்தர் அந்த இஸ்ரவேல் பேர் மாற்றக்குள்ள ஆண்டவர் நல்ல ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்து ஒரு நல்ல ஒரு அடி கொடுத்து நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இங்க நம்மளுக்கும் அதே போலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் யாக்கோப்பை துணையாய் கொண்ட தேவனை தமது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோப்பு நம்பிக்கையா இருந்தாரு. அந்த ராத்திரி நேரத்தில் அவர் என்ன பண்ண, என்னை ஆசீர்வதித்தாலே போதும், நான் உன்னை விடுவதில்லைன்னு சொல்லி அவர் ஒன்று வைராக்கியமா ஜெபித்தாரு. இது ஆதிகாமம் 32 நம்ம படிக்கிறோம். அதுல பாக்குறோம், நீ என்னை ஆசீர்வதித்தாலே நான் உன்னை விடுவதில் ஆண்டவரே, நீ என்னை ஆசீர்வதின்னு சொன்னா அவர் பிடித்து கொண்டார். அதே போலதான் இங்க சொல்லப்பட அவர் துணையாய் கொண்டவர்கள் பாக்கியவான்கள். நம்ம துணையா அவரை பிடிச்சுக்கணும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள், எங்கள் பிள்ளைகளுக்கு தேவைகள், எனக்கு தேவைகள், என்னோட குடும்பத்துக்கு தேவையான, வேலைக்கு தேவையான, என் படிப்புக்கு தேவையான எல்லாம் கொடுங்காண்டன்னு சொல்லிட்டு வாலிப பிள்ளைங்க கேட்கலாம், வாலி பசங்க கேட்கலாம், குடும்பத்தார் கேட்கலாம், வையோதிரிகளை கேட்கலாம், எல்லாருமே கேட்கலாம் ஆண்டவர் இடத்துல. ஏன்னா அவர் கேட்கணும்னு சொல்லிட்டு தான் நம்மள வைத்திருக்கா. அதான் நீங்க துணையா கொள்ளுங்க, நான் உங்களோட கூட இருப்பேன், நீங்க அது பாக்கியவான்களா நீங்க இருப்பீங்கன்னு சொல்லப்படுறீங்க. இந்த நாள் நீங்க கேட்கிற சகோதர சகோதரிகளே, நீங்க உங்கள் துணையாய் அவர் தேவனை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அவர் நம்மளோடு கூட இருந்து நம்ம பாக்கியவாதிகளா என்று பேரு நம்மளுக்கு கொடுப்பார். யாக்கோப்புக்கு அப்படித்தானே கொடுத்தாரு, ஆசீர்வதித்தாரு, நம்மளே ஆசீர்வதிப்பார். இந்த நாள் நீங்க கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் நீங்க விசுவாசித்து ஆண்டவர் நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் சமூகத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இடத்துல விசுவாசமா இருங்க. ஒரு இடத்துல கேளுங்க. நீங்க என்ன புதுசா கேட்பீங்களானாலும் நம்பிக்கையா அவர் இடத்துல வாருங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.